வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கு. தங்கராஜ் தான் ஒரு பக்கம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா அவரோட மாமனார் மாமியார் 2 பேரும் அடங்கவே மாட்டாங்க போல இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்த மருமகள்களை வறுத்து வடசட்டியில போட்டு எடுத்துருவாங்களாட்டிருக்கு. சுரேஷ் காஃபி குடிச்சிட்டு வச்சுட்டு போன டம்ளரை மதியம் எடுத்து விலைக்கு வைக்கலன்னு அதுக்கு ஒரு சண்டையை இழுக்கிறாங்க சுரேஷோட அம்மா. அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த மதிய கூப்பிட்டு, உன் புருஷன் காஃபி குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு போயிருக்கான், அதை எடுத்து வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. ஏன் அதை கொண்டு போய் ஜிங்க்ல வச்சுட்டு போலான்றது கூட அவருக்கு தெரியாதா அப்படின்னு மதி கேட்க, எப்ப பார்த்தாலும் வாய்க்கு வாய் பதில் பேசிக்கிட்டே இரு, ஒரு நாளாவது ஏதாவது எதிர்த்து பேசாம இருக்கிறியா? என்னன்னு தான் உங்க அம்மா உன்னை வளர்த்து வச்சிருக்காங்களோ தெரியல, என்ன பொண்ணோ நீ அப்படின்னு அந்த அம்மா திட்டி தீக்க, எங்க அம்மா என்ன நல்லபடியா தான் வளர்த்து வச்சிருக்காங்க, உங்களுக்கு தான் உங்க பையனை ஒழுங்கா வளர்க்க துப்பில்லைன்னு மதி முடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அந்த அம்மாவால தாங்கிக்க முடியுமா? பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க, ஆட்டமா ஆடுறாங்க. வீட்டுல எல்லாரும் வந்ததும் மதி இப்படி சொன்னாடா, எனக்கு புள்ள வளர்க்க துப்பில்லைன்னு என்னை சொல்றாடான்னு கதறி சுரேஷ் கிட்ட கண்ணீர் விட்டு டிராமா பண்றாங்க. சுரேஷ் அவ்வளவுதான் பயங்கர ஃபியூரியஸ் ஆயிடுறாரு. எங்க அம்மா அப்பா கிட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு அவர் சொல்ல, செய்யாத தப்புக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு மதி கேட்குறாங்க. நீ தப்பு செஞ்சியோ செய்யலையோ அதெல்லாம் பேச்சு கிடையாது, எங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கல்ல அதுவே பெரிய தப்பு தான், அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு அவரும் பயங்கர கோபத்தோடு சொல்ல, ஒரே ஒரு மன்னிப்பு தானே மதி, ப்ளீஸ் கேட்டுட அப்படின்னு அழகுமலர் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் இப்படியே மன்னிப்பு கேட்டு கேட்டு தான் இந்த நிலைமையில இருக்கீங்க, என்னால் கேட்க முடியாதுன்னு மதி திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. அப்படியா, உன்னால் மன்னிப்பு கேட்க முடியாதா? அப்படின்னா இனிமே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சுரேஷ் கத்த, பாக்யராஜும் அவரை எவ்வளவோ கன்சோல் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஆனால் சுரேஷ் பயங்கர கோவத்தோட வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு மதியை இழுத்து கொண்டு வந்து வெளியே தள்ளுறாரு. இதுக்கெல்லாம் நான் அசந்துருவேனா இல்லை பயந்துருவேனா போடாங்கிற மாதிரி மதி சாதாரணமாக அதை கடந்து வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. எப்போவோ அவங்களுக்குள்ள ஆரம்பித்த மோதல் இன்னுமே மோதிக்கிட்டே தான் போகுது. நாளாக நாளாக அது இன்னும் பெருசாக தான் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் அது குளிர்ந்தாலும் அதில் எண்ணெயை ஊற்றி மறுபடியும் பற்ற வச்சிடுறாரு தங்கராஜ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.